ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடக்குது. ராஜாங்கம் குடும்பம் சந்தோஷமா கண்மணியையும் ஆறுமுகத்தையும் வாழ்த்துறாங்க பூ தூவி. கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஆலத்தி தட்டி எடுத்து வரவேற்கிறாங்க ராஜாங்கம் வீட்டுல. ராஜாங்கம் நடந்ததை பத்தி எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஈஸ்வரிய திட்டுறாரு. ஈஸ்வரிக்கு தண்டனை நீயே கொடுத்துரு சன்னியாசின்னு சன்னியாசி கிட்ட சொல்றாங்க ராஜாங்கம். சன்னியாசி ஈஸ்வரிக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அவரை அடிச்சுக்கிறாரு. சன்னியாசி ஈஸ்வரிய பார்த்து கோவத்தோட சொல்றாரு, நான் உங்களுக்காண்டி தண்டனையை ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு ஆயிராது. நீங்க செஞ்சதுக்கு தண்டனையா போய் அந்த கொட்டகையிலே இருந்துருங்க. ஒருவேளை இந்த தண்டனைய நீங்க ஏத்துக்கலாட்டி ஈஸ்வரி உங்க அம்மா வீட்டுக்கே நீ கிளம்பி போயிருன்னு சன்னியாசி சொல்றாரு கோவத்தோட. ஈஸ்வரி வழி இல்லாம சித்ராவை கூட்டிக்கிட்டு அந்த குடிசைக்கு போறாங்க. சித்ரா தூங்கிக்கிட்டு இருக்கப்ப கொசுக்கடி சித்ராவால தாங்க முடியல. ஈஸ்வரியாலையும் நிம்மதியா படுக்க முடியல அந்த கொட்டகையில. சித்ரா கேக்குறாங்க ஈஸ்வரிய பார்த்து, எப்படிமா இங்க படுத்து தூங்குறது? இதை கேட்ட ஈஸ்வரி சித்ராவை அடிக்கிறாங்க கன்னத்துல. சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, கன்னத்துல கொசு, அதான் அடிச்சேன். தமிழ் இந்த குடிசையில இருந்ததை பத்தி நினைச்சு பாக்குறாங்க ஈஸ்வரி. நம்ம தமிழ்கிட்ட என்னென்னலாம் சொன்னோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நைட்டு முழுக்க. நாளை சந்திப்போம்.